சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசு கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்த விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து சிவபதி கஸ்டடியில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசுக்கு எதிராக அவங்க என்னென்ன வந்து தில்லுமுள்ளுத்தனம்லாம் பண்ணி இந்த ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் வந்து நான் சாட்சியோட நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட கஸ்டடியில் இருப்பாங்க. தென்னரசோட பணத்தை வந்து நான் எடுத்துட்டேன், அதை வந்து கேட்க போகிறப்ப எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. தென்னரசு என்னை பார்த்தா கொலை கூட பண்ணிடுவான், அதனால தான் நான் தென்னரசுக்கு எதிராக இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் ஒன்றும் மாற்றி பேசுகிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி வீட்டில் எல்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பேச மாட்டேன், தென்னரசுக்கு எதிராக நான் கண்டிப்பாக சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரமும் வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க. உடனே தென்னரசு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தேனி வீட்டுக்கு வந்துட்டு எங்கே அவனை என் கையில் ஒப்படைச்சிருங்க விக்ரமன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்திக்கோ, விக்ரம் வந்து எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான், எங்களை மீறி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, சாட்சியோட நிரூபித்து உன்னை அந்த கட்சியிலேருந்து தூக்குறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு சிவபதி வந்து தென்னரசுக்கிட்ட சவால் விடுறாங்க. ஸோ இவங்க சவால் விட்ட மாதிரியே விக்ரம் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாரா, அதே மாதிரி தென்னரசு வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.